வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. ஓம் நமச்சிவாய நமக. ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா, 8ஆம் பாவமும் திருமண வாழ்க்கையும் அப்படிங்கிற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக 7ஆம் பாவம், 2ஆம் பாவம், 8ஆம் பாவம் இந்த விஷயங்கள் எல்லாமே திருமணத்தோட வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமணத்தை தொட்டு வாழ்க்கை அவங்களோட எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும், திருமணம் எவ்வளோ தாமதமாக நடக்கும் இல்லை விரைவாக நடக்குமா அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த 2, 7, 8 தான் நிர்ணயம் செய்யப்படுகிறது. ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே இவங்களுக்கு திருமணம் சீக்கிரம் நடக்குமா இல்லை திருமணம் தாமதமாக நடக்குமா, இவங்களுக்கு இருதார யோகம் இருக்கா இல்லை லேட்டாக நடந்தாலும் ஒரே ஒரு தாரத்தோடு நின்றுமா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். ஒரு சில பேர் லேட்டாக திருமணம் நடக்கிறனால தாரதோஷம் அந்தளவுக்கு வேலை செய்யாது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதையும் இந்த பதிவில் பார்த்துடலாம். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு உங்களோட ஜாதகத்தில் இல்லை உங்களுக்கு ஆண் பெண் 2 பேர் இருக்காங்க அப்படின்னா, இல்லை ஒரு வரன் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, அவங்களோட ஜாதகத்தில் 8ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்குது. அதாவது 2, 3 மேற்பட்ட கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை கசப்பான திருமண வாழ்க்கை நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அல்லது திருமண வாழ்க்கை கால தாமதமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அல்லது திருமணம் கலப்பு திருமணமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இவ்வளோ கேட்டகரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ 8ஆம் இடத்துல கிரகங்கள் அதிகப்படியாக இருந்தால் அது மாங்கல்ய தோஷத்தை குறிக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பெண் ஜாதகத்தில் அப்படி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக திருமணம் தாமதமாக பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அது முன்னதாகவே பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இருதார யோகம் வேலை செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. தசாபுத்திகளும் கரெக்டாக பார்த்துக்கணும். அதோட தசாபுத்திகள் 1, 6, 10 தசாபுத்திகள் கனெக்ட் ஆகி நடக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக திருமணம் நடந்தால் பிரிவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த 8ஆம் இடம்ங்கிறது திருமண வாழ்க்கையில் இன்னொரு இடத்தை குறிக்கிறது தனக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையோட 2வது குடும்பம், வாழ்க்கை துணையோட குடும்பத்தையும் சொல்லலாம். அதே மாதிரி அவங்க குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்கள் எப்படி இருப்பாங்கங்கிறது அந்த 8ஆம் இடத்தில் இருக்கிற கிரகத்தை வைட்டும் 8ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகத்தை வைட்டும் சொல்லலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். 7க்கு 2ங்கிறது அவங்களுடைய குடும்பம், இவங்களோட மாங்கல்ய ஸ்தானம். அப்போ 7க்கு 2 குடும்பத்தில் ஒரு 8ஆம் இடத்துல ராகு இருக்குது அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கிறவங்க இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விஷயத்துலேயும் ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். அப்படி எப்படின்னா ஆராய்ச்சிங்கிறது நீங்கள் விஞ்ஞான மொழி ஆராய்ச்சின்னு எடுத்துக்க வேண்டாம். எப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப யோசிப்பாங்க. ஒரு சில குறைகள் கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்துக்கு குறைகள் பார்க்குற மாதிரி அந்த மாதிரிகள் இருக்கக்கூடிய நபர்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் பெருசாக இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்குங்கிறது ஒரு ஆசைகள் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். அவங்கக்கிட்ட பிடிவாதம் அதிகம் இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறதுக்கு அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணையோட குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த குணம், பிடிவாத குணம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவருக்கு 8ஆம் இடத்துல என்ன கிரகங்கள் இருக்குது அதை பொறுத்து தான் கண்டிப்பாக அவங்களுக்கு திருமணம் தாமதமாகுமாங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ 8ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் இருக்குது. அதாவது செவ்வாய், சனி, ராகு, கேது. ராகு கேதுவை விட செவ்வாய், சனி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக திருமணம் தாமதமாகத்தான் நடக்கும். திருமணம் தாமதமாக பண்ணுறது தான் ரொம்ப சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா சீக்கிரமே பண்ணுறனால என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தாரதோஷம் வேலை செய்யும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில விஷயம் வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஏன்னா ஜாதகத்தில் தாரதோஷம் இருக்கும், பட் தாரதோஷமே இல்லாத மாதிரி வாழ்ந்துட்டு இருக்குங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிம்பாங்க. அதாவது என்ன விஷயம் அப்படின்னா உடனே இந்த மாதிரி இருக்கிறனால சீக்கிரமே திருமணமானாலும் இப்படிலாம் இருக்குமாங்கிறத யோசிக்காதீங்க. ஏன்னா இது பொதுவான பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் அந்த 8ஆம் இடத்தை என்னென்ன கிரகம் பார்வை செய்யுது, என்ன கிரகம் இருக்குது, அந்த கிரகம் என்ன சாரம் வாங்கியிருக்கு, அதோட ஸ்தான பலம், பலவீனம் பொறுத்து நான் சொல்கிற விஷயங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னு மட்டும் தான் நீங்கள் மைண்ட் செட் பண்ணிக்கணும். உடனே 8ஆம் இடத்துல எனக்கு செவ்வாய் இருக்குங்க, சனி இருக்குது, ஸோ என்னோட வாழ்க்கை துணைக்கு இருக்குது, ஸோ இந்த மாதிரி இருக்குமாங்கிற மாதிரி நீங்கள் கன்ஃபியூஷன் பண்ணிக்கக்கூடாது. ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கப்படணும். பொதுவான விதியை தான் இப்போ சொல்கிறோம். ஏன்னா 8ஆம் இடத்துல உங்களுக்கு பாவகிரகங்கள் சனி, செவ்வாய் இந்த கிரகங்கள் இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக தாரதோஷம் சீக்கிரமே திருமணம் பண்ணால் இருக்கும். அதாவது எப்படின்னா ஒரு பெண்ணோட வயது 23க்குள்ளே திருமணம் நடக்கும்
நடக்கும்போது வந்து 23 22 மோஸ்ட்லி வந்து 19 20 21 இந்த மாதிரி ஏஜ் வந்து ரொம்ப ஒரு அந்த மாதிரி ஏஜில் பண்ணுறப்ப கண்டிப்பாக தாரதோஷம் வேலை செய்யும். ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தால் 27க்குள்ளே 26 27க்குள்ளே திருமணம் நடக்கும்போது கண்டிப்பாக அந்த தாரதோஷம் வேலை செய்யும். ஸோ நாங்கள் கல்யாணம் பண்ணி நல்லா தான் இருக்கணும். அதுலேயும் ஒரு சில விதிவிலக்குகள் இருக்குது. பட் அதையும் தாண்டியும் அவங்களுக்குள்ள வந்து வேறு மாதிரி அந்த தாரதோஷத்துக்கு உண்டான விஷயங்கள் நடந்து இருக்கும். இன்டைரக்டாக இருக்கலாம், பட் நமக்கு தெரியாது. ஸோ இதையும் நம்ம கவனிக்கணும். அதுக்கு வந்து ஜாதகத்தில் ஒரு சில கிரகங்கள் இணைவு சேர்க்கை பார்வையில் இருக்கணும். அதை பொறுத்து தான் வந்து இந்த மாதிரி இன்டைரக்டாக ஏதோ ஒன்று இருக்காங்கிறது பார்க்க முடியும். ஓகேங்களா? அப்போ இந்த 8ஆம் இடத்துல வந்து மறைமுகம். ஸோ 8ஆம் இடத்துல வந்து கிரகம் இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கும் பட்சத்தில் வந்து குடும்பம் அமையிறதுக்கு வந்து ரொம்ப வந்து தாமதமாகுது. அதுவும் சனி செவ்வாயாக இருந்தால் 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற விஷயம் இருக்கிறது. பரிகார செவ்வாயும் இருக்குது, செவ்வாய் தோஷமும் இருக்குது. ஸோ சனி இருக்கும்போது 2ஆம் இடத்துல சனி இருந்தாவோ இல்லை 8ஆம் இடத்துல சனி இருந்தாவோ கண்டிப்பாக திருமணம் தாமதமாக தான் நடக்கும். அதுலேயும் லக்னத்தில் சனி இல்லை 2ல் சனி. லக்னத்தில் சனி இருந்து அது சனி வக்ரமாக இருந்தால் கண்டிப்பாக சீக்கிரம் திருமணம் நடக்கும். இந்த வக்ரத்துக்கும் அதுக்கு உண்டான பலன்கள் வந்து மாறுபடும். ஸோ எடுத்த உடனே எனக்கு அந்த மாதிரி இருக்குது அப்படி ஒருவேளை அப்படி நடக்குமா நீங்கள் எடுத்துக்க வேண்டியதில்லை. ஓகேங்களா? இது பொதுவான விதி தான். அப்போ வந்து 7ஆம் இடத்துலையோ 2ஆம் இடத்துலையோ சனி இருந்தால் கண்டிப்பாக வந்து 30 வயசு அந்த மாதிரி ஒரு வயது தொட்டதுக்கப்புறம் திருமணம் நடக்கும் ஆணுக்கு. பெண்ணாக இருந்தால் 26 வயசுக்கு மேலே திருமணம் நடக்கும் பெண்ணுக்கு அப்படிங்கிறது நம்ம அங்கே எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் வந்து 8ஆம் இடத்துல வந்து நிறைய கிரகங்கள் இருக்குது, 2 3க்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்குது அப்படின்னாலே வந்து கண்டிப்பாக தாரதோஷம் மாங்கல்ய தோஷம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கணும். ஸோ அப்போ அப்படி இருக்குன்னா என்ன பண்ணலாங்க? 7ஆம் இடத்துல இருந்தாலும் அது தோஷம்தான். 8ஆம் இடம்ங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து திருமண தாமதத்தை படுத்துவது இல்லாமல் வந்து குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளை வந்து கொடுக்கும். அந்த இடத்துல இருந்து ஒரு தசா புத்தி நடக்குது ஒரு கிரகம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிரிவுகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த 8ஆம் இடத்துல வந்து கிரகங்கள் நிறையா இருக்கும் பட்சத்தில் வந்து ஒன்று ஒரே டிகிரியில் இருக்கும். ஒரு சில கிரகங்கள் கலைகள் 1 2 மாறி இருக்கும். பட் டிகிரிகள் வயசில் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைமில் தசா புத்தி நடக்கும்போது தசாய்கள் விட புத்திகள் நடக்கும்போது வந்து அந்த கால தாமதம் பண்ணி அடுத்த புத்தி நல்ல புத்தி வரும்போது நீங்கள் திருமணத்தை பண்ணால் சிறப்பாக இருக்கும். இல்லை அப்படின்னா இல்லை அந்த டைமில் வந்து நல்ல வரன் வந்துருச்சு கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா அது பண்ணதுக்கப்புறம் பிரிவுகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். ஸோ 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த கிரகத்தோட தசாபுத்தி நடத்தும் போது கண்டிப்பாக திருமணத்தை வந்து நடத்தும் போது அதை தொட்டு அந்த இடத்தை தொட்டு கிரகங்கள் வந்து தொடர்புகள் இருக்கான்னு பார்த்துட்டு திருமணம் பண்ணுங்கள். மோஸ்ட்லி தவிர்க்கிறது நல்லது. அப்படி ஒரு வேளை திருமணம் நடந்தால் அது கசப்பான திருமணமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 8ஆம் இடத்துல ஒரு வக்ரமான கிரகம் இருக்குது, இல்லை வந்து அது வந்து 2ஆம் இடத்தை பார்க்குது அப்படின்னாலும் கூட வந்து திருமண தாமதமாகிறதுக்கு குடும்பம் அமைய லேட்டாகும் நம்ம சொல்லியிருக்கோம். இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தோம்னா வந்து அந்த தசா புத்தி நடக்கும்போது வந்து என்னென்னா விபத்துகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ பொதுவாகவே வந்து 8ஆம் இடத்துல வந்து ஒரு கிரகம் இருந்து தசாபுத்தி நடத்துகிறப்ப வந்து விபத்துகள் இல்லை வந்து திடீர் இழப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. பாசிட்டிவான விஷயங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் நெகட்டிவிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது 8ஆம் இடத்துல அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ 8ல் கிரகம் இருக்கும்போது கண்டிப்பாக திருமணம் நடக்கிறது இருக்குது, நடக்காமல் போகாது. 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானம் அல்லவா. ஆனால் அதில் கிரகங்கள் சுப கிரகங்களாக இருந்து திருமணம் நடத்தினா பெருசாக பாதிக்கப்படுறதில்லை. அசுப கிரகங்கள் இருந்து திருமணம் நடத்தும் போது கண்டிப்பாக பாதிப்புகள் கொடுக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னொரு விஷயம் அப்படின்னா அந்த குடும்பத்தில் அந்த வாழ்க்கை துணையோட 2வது இடம்ங்கிறது 7க்கு 2ங்கிறது 2வது இடங்கிறது குடும்பமாக அமையும் பட்சத்தில் அந்த குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்களை பற்றி நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஒருவேளை 7க்குடைய பாவ அதிபதி வந்து 8ல் இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக தனக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை வந்து தன்னுடைய குடும்பத்தை விட்டு கொடுக்காதவங்களாக இருப்பாங்க, தன்னுடைய குடும்பத்தை தொட்டே எந்த விஷயத்தையும் வந்து பெருமையாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல போய் உட்காரப்போ தன்னுடைய வீட்டை விட்டு கொடுக்க மாட்டாங்க, தன் வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய அந்த பழக்க வழக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அவங்க வந்து அப்படி போனால் பிரச்சனைகள் வராது. அப்படி இல்லை அப்படின்னா அதை தொட்டு உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரிவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 7க்குடையவர் 8ல் இருந்தால் கண்டிப்பாக வந்து தன்னுடைய குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க, தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு வெளியே வர மாட்டாங்க, அடிக்கடி தன் குடும்பத்துக்கு போயிட்டு வர மாதிரி
பிறந்த வீட்டுக்கு போகணுங்கிற விஷயத்தை வந்து தன்னுடைய கணவர்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, தன்னுடைய இப்போ மனைவிக்கு வந்து உங்களோட ஜாதகத்தில் 7 கூட 8 இருக்குது ஒரு ஆண் ஜாதகத்தில் அப்படின்னா, தன் மனைவி கிட்ட வந்து அவங்களோட குடும்பத்தை பற்றி தப்பாக பேசாமல் எந்த விஷயத்தையும் கொஞ்சம் சகிப்புத்தன்மையோடு போயிட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் வராது அப்படிங்கிற விஷயத்தை முடிஞ்ச வரை பெருமையாக பேசிட்டிங்கன்னா இன்னும் நல்லாவே உங்களை பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து களத்திரக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய், சுக்கிரன் இந்த 2 கிரகமும் 8ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, சுபகிரகங்கள் இருக்கும் பட்சத்துலேயும் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் பட்சத்தில் களத்திர காரகனாக போயிட்டார் அப்படிங்கிறப்ப வந்து திருமணம் தாமதமாக நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ வந்து 8ஆம் இடத்துல வந்து கிரகங்கள் அசுப கிரகங்கள் நிறைய இருக்குது அப்படின்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் 1, 2, 3 நம்ம இருக்கும்போது வந்து மோஸ்ட்லி வந்து கலப்பு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா தோஷங்கள் குறையும். அதே மாதிரி வந்து தனக்கு அதாவது உங்களுடைய வயதுக்கு ஏற்ற மாதிரி பார்க்காம, உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி பார்க்காம, உங்களுடைய ஸ்டேட்டஸ்லேருந்து கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடிய அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வந்து வரன் பார்க்கும்போது சீக்கிரமாக திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து 8ஆம் இடம் அப்படின்னாலே வந்து உங்கள் லக்னாதிபதியே 8ஆம் பாவத்தில் போய் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைத்தினோட குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்குவீங்க, விட்டு கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். அந்த இடத்துல போய் இருக்கும்போது அந்த பாவத்துக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருப்பீங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பெண் ஜாதகத்தில் வந்து அதிகப்படியான பலன்கள் தருது அப்படின்னு பார்த்தா, இப்போ 8ல் வந்து பாவகிரகம்னு சொல்லிட்டு செவ்வாய், ராகு, கேது, சூரியன், சனி, சூரியனோட சனி போன்ற கிரகங்கள் இருக்கும்போது வந்து கண்டிப்பாக வந்து அதில் தாரதோஷங்கள் வருது. 8ஆம் இடத்தை வந்து 1க்கு மேற்பட்ட கிரகங்கள் பார்க்கறது. அப்போ வந்து 2ஆம் இடத்துல வந்து ஒரு 2-3 கிரகங்கள் இருக்கும்போது 7ஆம் பார்வை 8ஆம் இடத்தை பார்க்கும். அப்படி இருந்தாலும் 8ஆம் இடம் பாதிக்கப்படுது. 8ஆம் அதிபதி நீசம் அடைகிறது. இன்னொன்று 8ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு லக்னத்துக்கு வந்து உங்களுக்கு 6, 12 அந்த மாதிரி அமைஞ்சாலும் சரி, 8ல் ஆட்சியாக இருந்துச்சுன்னா நல்லது, ஸ்தானபலமாக இருக்குன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி 8ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு சூரியன் அல்லது ராகுவோடு வந்து தன்னோட பலத்தை இழக்கிறது. அதாவது சூரியனோடு இருக்கும்போது அஷ்டங்கமாகுது, ராகுவோடு இருக்கும்போது கிரகணமாகுது. ஸோ 2 கிரகத்தோடும் அந்த 8ஆம் அதிபதி சேரும்போது வந்து தன்னுடைய பலத்தை இழக்குது. அப்படிங்கிறப்ப வந்து அப்போவும் வந்து அது வந்து நெகட்டிவாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி 8ஆம் அதிபதி வந்து பாவகிரகங்கள் சொல்லக்கூடிய வந்து அந்த ராகு, கேது, சனி, செவ்வாய் இந்த கிரகங்களோட இணைகிறது. இதனாலையும் கூட வந்து அந்த 8ஆம் அதிபதியோட நெகட்டிவிட்டி வந்து அதிகப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து முதல் திருமணம் ஒரு சீக்கிரம் திருமணம் நடத்தும் போது வந்து அது திருமணம் சிறப்பாக வந்து நடைமுறைக்கு ஒட்டு வராமல் போகிறதுக்கு, சிறப்பாக இல்லாமல் நடைமுறைக்கு விட்டு வராமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ வந்து திருமணம் தாமதமாக நடத்துவது ஒன்று. 2வது வந்து ஒரு குறிப்பிட்ட கால தாமதம் ஆனதுக்கப்புறம் நம்மளே என்ன பண்ணலான்னா, அந்த ஒரு நல்ல இடத்தையே பார்த்துட்டு இருக்காமல், தன்னுடைய ஜாதியிலேயே பார்த்துட்டு இருக்காமல், தனக்கு ஸ்டேட்டஸ்லேயே பார்க்காம எல்லாத்துலேயும் கொஞ்சம் கீழே இறங்கி வாங்க. அதாவது ஜாதி வேறு ஜாதி, அதே மாதிரி தனக்கு கீழே வசதி குறைவா இல்லை வந்து ஒரு ஆண் ஜாதகத்தில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா வந்து அந்த பெண் பார்க்கும்போது வந்து மற்ற விஷயங்களை வந்து கொஞ்சம் உங்களுடைய தகுதிகளை குறைத்து விட்டு அந்த மாதிரி பெண் பார்க்கும்போது வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு பெண் அமையும். அதே மாதிரி வந்து ஒருவேளை டிவர்ஸ் ஆன பொண்ணு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் வாழ்க்கையை கொடுக்கும்போது, அதாவது உங்களுக்கு ஏஜ் ஒரு 40 ஆகுது, 35க்கு மேலே ஆகியும் திருமணம் நடக்க மாட்டேது, இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் 35க்கு மேலேயே நடக்க வாய்ப்பு இருக்குது. பெண்ணாக இருந்துச்சுன்னா 28க்கு மேலேயே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறப்ப வந்து இன்னும் அந்த வயது அதிகமானாலும் கூட தன்னுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பெண் அமையணும், ஆண் அமையணும், அந்த இடத்த அந்த ஒரு மனத்தை வந்து நீங்கள் கொஞ்சம் வெளியே வந்துட்டு பரவாயில்ல திருமணங்கிற விஷயங்கள் நடந்தால் போதுங்கிற அந்த மனநிலையை கொண்டு வந்துட்டிங்கனாலே வந்து திருமணம் நடக்கும், நல்லதாகவே நடக்கும். உங்களுடைய அந்த விட்டு கொடுக்குற தன்மை, ஒரு சில விஷயங்களை வந்து சகிப்புத்தன்மையோடு கொண்டு போனாலும் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம். யதார்த்தமான உண்மை இது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த வந்து
ஒரு சில பேருக்கு தோன்றலாம், இது இந்த மாதிரி என்னோடய ஜாதகத்தில் இருக்குது, லேட்டாக ஆகுது, திருமணம் தாமதம் ஆகிட்டே இருக்குது, எப்படிங்க திருமணத்துக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னா, உங்களால் முடிந்த இல்லாதவங்களுக்கு அதாவது திருமணம் பண்ண முடியாத சூழ்நிலை இருப்பாங்க பார்த்தீங்களா, வசதிகள் இல்லாமல் ஒரு கல்யாணத்துக்கு உண்டான தாலி இல்லை ஒரு துணிமணி வாங்குறது கூட வசதி இல்லாமல் இருக்கிற குடும்பத்துக்கு உங்களாலான அமௌண்ட்டை கொடுக்கும்போது திருமணத்துக்கு உண்டான விஷயம், முக்கியமான விஷயம் தாலி வாங்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் உங்களோட அமௌண்ட்டை கொடுக்கும்போது, பணத்தை கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்களோட பிளெஸ்ஸிங், அவங்களோட வாழ்த்துக்கள் மூலிமா உங்களுடைய அந்த தோஷங்கள் குறையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு சில விஷயம் உங்களுக்கு தெரியுது, இந்த மாதிரி இருக்குது ஜாதகத்தில் அப்படின்னா, உங்களுடைய பெண் குழந்தைகள் இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னா, நீங்கள் அப்போவே அந்த குழந்தை வயதுக்கு வந்த உடனே அப்போ இருந்தே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது மங்கல்ய தானம் உதவி செய்யுங்க. கல்யாணத்துக்கு உண்டான விஷயங்கள் செய்ய செய்ய அவங்களோட ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு, உங்களோட குழந்தைகளுக்கோ இல்லை நீங்கள் வரம் தேடி கொண்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் அந்த நீங்கள் செய்யக்கூடிய அந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கும் அந்த புண்ணியங்கள் சேரும். அதன் மூலிமா உங்களுடைய திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ பொதுவாக பரிகாரங்கிறது கடவுளுக்கு செய்யுங்க, கடவுளை விட மனுஷங்களுக்கு செய்யுங்க. ஏன்னா மனிதர்கள் மூலமாக தான் நமக்கு சாபமே வருது. அப்போ மனிதர்களுக்கு நம்ம செய்யும் பொழுது மட்டும்தான் நமக்கு அந்த சாப நிவர்த்தி இருக்குது. கடவுளுக்கு உண்டான விஷயத்தை செய்யுங்க. பட் இந்த பரிகாரங்கிறது சரி, தான தர்மங்கள் மனிதர்கள் செய்யும் மூலிமா நம்ம புண்ணியத்தை அடையலாம் அப்படிங்கிற விஷயத்தை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.